ஆமா சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். பிக் பாஸ் சனிக்க பேசல இல்ல, வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமையே வெள்ளிக்கிழமை பேசியிருக்க வேண்டியது, வெள்ளிக்கிழமையே பேசியிருக்க வெள்ளிக்கிழமை பேசி வேண்டியது. இருக்க வேண்டியது பேசல, சனிக்கிழமை பேசி இருக்க வேண்டியது பேசல. சரி, ஆமா இந்த சார். வாரம் விட்டுவிடுமேன்றதுக்காக ஆமா இன்னைக்கு சார். அது விஜய் சேதுபதி வந்து அவர் பேசிட்டு தான் நம்ம பேசணும்னு இருக்கும் போல இருக்கு சார், வேற ஒண்ணும் இல்ல. அது போன வாரம் நிகழ்ச்சி நம்ம பேசும்போதே சொன்னேன், உள்ள இமேஜோட வாங்க, டேமேஜ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அது யாரு கவனிச்சாங்கன்றது தெரியல. அதுதான் விஜய் சேதுபதி நேற்றுக்கு சொன்னாரு. கரெக்டா சொன்னாரு உள்ள சொன்னாரு. எனக்கு வந்துட்டாமா. சிரிப்பு தான் வந்தது எனக்கு. கேட்ட உடனே நம்ம தானே சொன்னோம் எல்லாம் நல்ல இமேஜோட உள்ள வந்துட்டு அப்புறம் டேமேஜ் பண்ணி நீங்களே டேமேஜ் பண்ணிட்டு போங்க அப்படின்றது. வேற யாரும் பண்ண வேண்டியது அது இல்ல. கரெக்ட் தான் சார். வேற யாரும் பண்ண வேண்டியது இல்ல. அவங்களே நம்ம அவங்களே அதனால வெள்ளிக்கிழமை பேசுறதுதான் கரெக்ட். நம்ம வெள்ளிக்கிழமை காலையில 11 மணிக்கு இனிமேல டான்னு பேசணும்னா பேசணும். நல்லா இருக்கும். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அதுல ஒண்ணும் இல்ல. நமக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்பதான் பேச முடியும். அது ஒண்ணு இருக்கு. ஆமா சார். ம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சோ இந்த வாரம் போன வாரம் வந்து அதாவது இந்த இத்தனை சீசன்ல இந்த சீசன் வந்து ஸ்டார்டிங்லயே ரொம்ப டேமேஜ் பண்ணிக்கிறாங்களான்ற மாதிரி தோணுது. ம். தொடக்கத்திலேயே வந்து ரொம்ப வந்த புதுசுலயே ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றதுதான். இது வந்து ஒரு இதுக்கு முழுக்க முழுக்க என்ன காரணமா இருக்கு? நான் என்ன பார்த்தேன்னா சார், இந்த இதுல இந்த இப்போ பூரா பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கால ஜெனரேஷன் மாதிரி தான் இருக்காங்க. அதாவது ஒரு அளவுக்கு மேல நம்ம எல்லாம் தாண்டி இந்த கால ஜெனரேஷன்ஸ் மட்டுமே உள்ள இருக்கிற மாதிரி இருக்காங்க. அப்படிதானே சார்? கொஞ்சம் பெரியவங்க அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அவரு பெரியவங்க பெருசா யாரும் வாட்டர்மெலன், இல்ல. மேபி அந்த வாட்டர்மெலன் சார் அப்படி மட்டும். அவரும் ஒண்ணும் பெரிய இது இல்ல, பெரிய ஆமா. வயசு இல்ல. சோ அந்த மாதிரி தான் இருக்காங்க. இப்ப வந்து நம்ம, அதாவது அந்த காலத்துல நம்ம வந்து பேசுனா கேட்டு புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்க. அதெல்லாம் தாண்டி போச்சு. இப்ப விஜய் சேதுபதி சார் பேசுறாரு. அவரு பேசுறது அந்த இருக்கிற அந்த அத்தனை பேர்ல சில பேருக்கு மட்டும்தான் சார் புரியுது. பல பேருக்கு அவரு பேசுறது புரியவே இல்லை. அவர் கிண்டல் பண்றாருங்கிறது புரியல. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது புரியல. அவர் கேட்கிற கேள்விக்கு இவங்க பதில் சொல்றது வந்து நிறைய மாத்தி மாத்தி தான் சொல்றாங்க. புரியாம தான் மாத்தி சொல்றாங்களா, வேணும்னு மாத்தி, சில சமயம் வேணும்னு மாத்தி சொல்றாங்களான்னு தோணுது. ஆனா அப்படி இல்ல. அவங்களால அந்த கேள்விகளை உள்வாங்கவே முடியல. உள்வாங்கினாலும் அதை புரிஞ்சு கரெக்டா டு தி பாயிண்ட் ஆன்சர் பண்றதுங்கிறது இல்லவே இல்லை. அந்த மாதிரி இருக்கு சார் ஒண்ணு. இன்னொன்னு வந்து நான் என்ன மெயினா சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா, அவங்க பாரு இருக்காங்கல்ல, அவங்க வந்து வெளியே வந்தாங்கன்னா அவங்கள வந்து அரசியல்ல கண்டிப்பா ஏதோ ஒரு கட்சி அவங்கள எடுத்துக்குவாங்க உள்ள. நான் எதுக்கு இத சொல்றேன் அப்படின்னா, அரசியல்ல எடுத்துக்கிறது வந்து அரசியல் அவங்க பேசுறது வந்து தான் தான் கரெக்ட் அப்படின்னு பேசுறாங்க. எந்த இதுக்குள்ள இருக்காங்களோ அந்த சைடு தான் ரைட்டு அப்படின்னு சொல்லி தான் பேசுறாங்க. நான் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, அரசியல்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு கட்சி உருவாக்குறாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு எக்ஸ்ன்னு ஒரு கட்சி வச்சுக்கோங்க. அந்த கட்சியை உருவாக்கிட்டு அந்த கட்சியில வந்து அவங்களுக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் உள்ள கொண்டு வந்துடுறாங்க. அது காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டே தான் இருக்கும், வேற வழியே கிடையாது. அந்த பிரின்சிபலை கொண்டு வந்துட்டு, ஆனா அந்த பிரின்சிபல்ல ஸ்ட்ராங்கா நின்னு எடுத்து சொல்லணும். அதுக்கப்புறம் நடுவுல ஏதாவது வந்து ஒரு தவறுகள் நடந்துட்டா கூட நம்ம இதை விட்டு கொடுக்காம அதுல இருந்து தப்பிச்சுக்கிற மாதிரியும் வச்சுட்டு அதுல ஸ்ட்ராங்கா பேசணும். ஒருவேளை பின்னால அவங்க கரெக்ட் பண்ணிக்குவாங்களா இருக்கும். எல்லா அரசியல் கட்சிகளுமே கெட்டதுன்னு கிடையாது. அவங்க வந்து பின்னால அதை கரெக்ட் பண்ணிக்குவாங்களா இருக்கும். அவங்க கரெக்ட் பண்றதுக்குள்ள இந்த இடத்துல முன்னால நின்று ஒருத்தங்களை வந்து அந்த கட்சியை பாதுகாத்துக்கிறதுக்குன்னு ஒருத்தங்க பேசணும். அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆளு தேவை. அதுக்கு வந்து இவங்க பார்வதி வந்து அவங்க வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆவாங்க சார், இல்லைங்களா? அதாவது ஒண்ணு வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா வாய்ஸ். அவங்களோட வாய்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து வாய்ஸ் வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு வாய்ஸ் நல்ல பிளஸ் பாயிண்டா இருக்கு. எது இருந்தாலும் ஒரு எது இருந்தாலும் நான் பதில் கொடுப்பேன்ற அந்த மனநிலை ஒண்ணு இருக்கு. எது இருந்தாலும் மனநிலை, அது தப்போ ரைட்டோன்றத பத்தி எல்லாம் ஃபர்ஸ்ட் கவனிக்கிறது கிடையாது. எது இருந்தாலும் நான் அதுக்கு அகைன்ஸ்டா பேசுவேன் அப்படின்ற மாதிரி. நீங்க சொன்ன மாதிரி இன்றைய அரசியல் சூழல்ல வந்து அப்படிதான் இருக்குது. எது சார் இருந்தாலும் நான் அது இன்னைக்கு பதில் மட்டும் கொடுப்பேன். இல்ல சார், பொதுவாவே பொதுவாவே அரசியல். எனக்கு எனக்கு தகுந்த மாதிரி நான் பதில் கொடுப்பேன் அப்படின்றதுதான் அந்த இது. நீங்க என்ன சொன்னாலும் பல பல விஷயங்கள் பார்த்தா எல்லாரும் தனக்கு சாதகமா இருக்கிற மாதிரியே எல்லா கட்சிகளும் பேசுவான். ஆனா உண்மை நிலவரம் அது கிடையாது.
அந்த மாதிரிதான் இது. இந்த பொண்ணும் வந்து எல்லாம் எனதுதான், நான் பேசுதான் சரின்ற மாதிரிதான் பேசுது. தெரிஞ்சே பேசுதுன்றதுதான் என்னுடைய இதுதான் தவிர சார் இல்லைங்க சார், அவங்க அவங்கள தற்காத்துக்கிறாங்க, அதான் அவ்வளவுதான் சார். அதுதான் இப்ப அங்க அதுதான் விஷயம். இருக்கிற ஒரு 16 17 பேருக்குள்ள நீ வந்து அதுல இருந்து பொழைச்சு வெளியில வா, அதுதான் உன்னோட இதுன்னு தூக்கி உள்ள போட்டு வச்சிருக்காங்க. அவங்க எவ்வளவு போராடணுமோ அவ்வளவு போராடி வெளியே வரணும். அதுக்கு நடுவுல வந்து கொஞ்சம் மனிதாபிமானம், அறம், இது எல்லாத்தையும் உள்ள வச்சுதான் நீ கொண்டு வரணும் அப்படிங்கறது தான் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். ஆனா அந்த மாதிரி பணிஞ்சு பணிஞ்சு போறவங்க ரொம்ப நேரம் உள்ள நிக்கிறது இல்ல, அல்லது வேண்டாம் நம்ம தள்ளி நின்னுக்குவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ரொம்ப நேரம் உள்ள நிக்கிறது இல்ல. அதுதான் நான் பார்த்தேன். இவங்களோட ஸ்ட்ராங் கேரக்டர் இவங்களது அதுதான். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்லாம் நான் பேச வரல. ஒரு இடத்துல நீங்க கொண்டு போய் விட்டீங்கன்னா அவங்க வந்து டிஃபென்ஸ். இப்போ ஒரு போருக்குன்னு போனா கூட நம்ம வந்து முன்னால போய் நின்று நம்ம போராடுறோம், நம்ம நாட்டுக்காக போராடுறோம். நீ செய்யறது கரெக்டா தப்பா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. என் நாடு எனக்கு வந்து காப்பாத்திக்கணும் அப்படின்னா போராடுறோம்னு போராடுற மாதிரி இவங்கள வந்து எங்க கொண்டு போய் விட்டீங்கன்னாலும் அவங்க வந்து அவங்க அதுக்காக அதுக்காக நான் நினைச்சேன் இவங்க வந்து அரசியல்ல விட்டோம்னாக்கா கண்டிப்பா ஏதாவது ஒரு கட்சி வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வெளியில வாமா நீ, உன்னை எடுத்துக்கிறேன் அப்படின்னு. இல்ல இல்ல அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது பாட்டு போட்டோம். என்னன்னா இப்ப வந்து இப்ப இந்த சூழல், இப்ப வந்து ஒரு சூழல் வந்து பார்த்தோம்னா எ- எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்குரிய பாணியில ஒரு ஒரு பிரபலமா இருந்து தான் உள்ள வராங்க. அந்த பிரபலம்ன்றது வந்து இப்ப பிரபலம் எதனால வருதுன்னா அவங்களோட தனித்திறமையினால பிரபலம் வருது, அவங்க அந்த பிரபலம் அடைஞ்சுக்கிறாங்க. ஆனா அதே வந்து ஒரு ஒரு கட்டிப்பட்ட இடத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் பூரா இருக்கணும், ஒரு 3 மாசம்ன்றது இருக்கணும்ன்றது. இப்ப சாதாரணமா வந்து நல்ல லவ்வர்ஸ், ரொம்ப சந்தோஷமா லவ் பண்ணுங்க, ஜாலியா இருந்தவங்க குடும்பத்துக்கு வந்துட்டாங்கன்னா அந்த சூழ்நிலை மாறும். ஏன்னா அதுதான் ரியல் லைஃப். அதான் ரியல் லைஃப். அங்கதான் தூங்கணும், அங்கதான் பேசணும், நமக்கு என்ன செலவு பண்ணோம், எப்படி சமாளிக்கணும்ன்ற அந்த ரியல் லைஃப்ன்றது வரும்போது அந்த மாற்று கருத்துக்கள் வரும். இந்த 100 நாளைக்கு இவங்க எல்லாருமே தனித்தனியா இருந்து இங்க உள்ள வந்திருக்காங்கன்னா இவங்க வந்து என்னதான் விளையாடுறதுக்கு வந்தேன்னு சொன்னாலும் அது விளையாட்டாவே இருந்தா கூட, ஆனா அந்த இடத்துல அவங்க 100 நாள் வாழ்ந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அந்த வாழ்க்கை முறையில அவங்க ஒன்னா சாப்பிட்டு ஆகணும், ஒன்னா தூங்கி ஆகணும், இருக்கிறது சமாளிக்க கத்துக்கணும். அது அதுலயும் அவங்களுக்கு போட்டியும் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல நீங்க எல்லா இப்போ இத இடத்துலயும் சொல்லும் போது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வருது சார். இப்ப பள்ளியில இருக்கிற நண்பர்கள் கூட எடுத்துக்கலாம், சரிங்களா? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கும் போது ஜிகிரி தோஸ்து மாதிரி எல்லாம் ஆமா. ரொம்ப இதா இருக்கும். அதே இது நீ காலையில வீட்ல அதே ஒரே இடத்துலயே ஸ்டே பண்ணி இருக்கிறோம், ஒரு வீட்ல, ஹாஸ்டல்ல இல்ல, ஒரு வீட்ல இருக்கிறோம் அப்படிங்கிறப்பதான் அந்த பிரச்சனையே மாறி வரும். பிரச்சனை நீங்க வரும். இந்த இது பிரச்சனை பாயிண்ட் ஹாஸ்டல்ல சொல்லும் இருந்தா போது. கூட அந்த பிரச்சனை வராது. ஹாஸ்டல்ல இருந்தா அவங்களுக்கு அந்த சமைச்சு சாப்பிடணும், அவங்களுக்கு ம். கமிட்மெண்ட்ஸ் கிடையாது, எந்த விதமான கிடையாது. இதுவும் கிடையாது. அவங்க பாட்டுன்னு சாப்பிடுறது பணம் கட்டிடுவாங்க, சாப்பிட்டு போவாங்க, இருக்குவாங்க, கரெக்ட். ஜாலியா இருப்பாங்க. அதனால அவங்களோட அவங்களோட பக்கம் இருந்து எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இருக்காது. இங்க வந்து அப்படி இல்லை. இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு கமிட்மெண்ட். இந்த வீட்டுல என்னன்னா சமைச்சு ஆகணும், ம். பெருக்கி ஆகணும், ம். பாத்ரூம் கழுவி ஆகணும். அப்போ இந்த எந்த வேலையும் இந்த காலத்து பிள்ளைங்க செய்யறது கிடையாது. இந்த காலத்து பிள்ளைங்க அதுவும் வந்து அவங்க சொல்லுவாங்களே, அங்க உள்ள டீலக்ஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் உள்ள எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் கொடுத்து சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க. அதுதான் இங்க அது இன்னொரு விஷயம்னா, நீங்க நீங்க ஒரு வாரத்துக்கு எந்த வேலையும் செய்ய வேணாம்னு ஒரு ஒரு சுதந்திரம் கொடுத்துட்ட பிறகு அப்ப எவ்வளவு திமிரு தான். அந்த இடத்துல எவ்வளவு அளவுக்கு மனநிலை மாறுதுன்றதுதான். இந்த மனநிலையும் சமாளிக்கணும்ன்றது அங்க விஜய் சேதுபதி சொன்னது. நம்ம போன வாரம் பேசணும், அதுக்கு முந்தின வாரம் பேசினப்ப இது முழுக்க முழுக்க ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏரியா. அந்த ஏரியாவில இருக்கணும். அந்த எமோஷன்ஸை நாம எந்த அளவுக்கு பயன்படுத்தணும், அதாவது எங்க தேவையோ அங்க சில விஷயங்களை காமிக்கணும், எங்க சத்தம் போடணுமோ அங்க சத்தம் போடணும், எங்க சத்தம் போடக்கூடாதுன்னு அங்க சத்தம் போடக்கூடாது, எங்க அடிச்சுக்கணுமோ அங்க அடிச்சுக்கணும், எங்க அடிச்சுக்கணும் அடிக்கூடாது. ஆனா அந்த தன்மை புரியுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். அது வந்து நார்மலா எல்லாருமே புரியாதுன்னு வச்சுங்க. வாழ்க்கையிலே பல பேருக்கு புரியல, இண்டஸ்ட்ரீஸ்ல புரியல. எப்பயுமே ஒரு ஒரு நல்ல வேலை செய்யற இடத்துல கூட, ஒரு வேலை செய்யற இடத்துல கூட நமக்கு நைட்டு தங்கல்னால டே பூரா இருந்தா அங்க 1008 பாலிடிக்ஸ் இருக்கும். ஆனா இங்க வந்து இரவு பகலும் நம்ம இருந்துதான் ஆகணும். சில நேரங்கள்ல சாப்பாடு கிடைக்காது. இருக்கிறது ஒருத்தருக்கு ஒரு சில விஷயம் பிடிக்கும், ஒருத்தருக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது. வாழ்ந்த வாழ்க்கை, முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். இப்போ வந்து வாழ்க்கை வாழ்க்கை இது வந்து 3 மாசத்துக்கு எக்ஸாக்ட்லி சார். நீங்க இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, முன்னால வாழ்ந்த வாழ்க்கைன்னு ஆமா சொல்லிட்டு, அதை ஆமா. தான் நான் சொல்ல வந்தேன். அதான் ஏன்னா அந்த வாழ்க்கையில இப்ப நேத்து வந்து ஒரு 2 3 வார்த்தைகள் அவங்க வந்து ரொம்ப இதா விடுறாங்க.
வளர்ந்த விதம் அந்த மாதிரியான வார்த்தைகள் பேசும்போது அவங்க வீட்ல அந்த மாதிரி பேசப்பட்டிருக்கும். அந்த அவங்களுடைய பின்னால வாழ்க்கையில அவங்க பேரண்ட்ஸ் மத்தவங்கள அந்த மாதிரி குறை சொல்லி அந்த மாதிரி ஏதாவது அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. இல்லைன்னா அந்த வார்த்தைக்கு வார்த்தை அந்த வார்த்தை மத்தவங்கள ஆமா, சொல்றதுக்கு தேவையே இல்லை. சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, பேரண்ட்ஸ் மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா பேரண்ட்ஸ் ஒரு பக்கம், அவங்க அது பக்கம் இருந்தாலும் இந்த 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 வட்டாரத்துல அவங்க பயன்படுத்துற வார்த்தைகள்லாம் நண்பர்களோட, அவங்க வெளியில பயன்படுத்தின வார்த்தைகள், நண்பர்களோட உம் சண்டை போட்ட பயன்படுத்தின வார்த்தைகள், பிறரோட சண்டை கோபத்தோட, அதே கோபமும் அதே நண்பர்களும் அதே இதுலதான் கணையா பாயுத வார்த்தைகள் எல்லாம் வந்து இங்க பயன்படுத்துறது எல்லாமே. நான் நான் யார் தெரியுமா, நான் ரவுடி, நானும் ரவுடி தான்ற மாதிரி ஒருத்தர் காமிச்சிட்டு இருக்காரு. அது விஜய் சேதுபதி நானும் ரவுடி தான் காமிக்கும் போது அவன் சொல்ற வார்த்தைகள் புரிஞ்சா கூட ஒரு சிலர் புரியாதல்ல, ஒரு சிலர் புரியுது. ஆனா ஒரு சிலர் புரியலன்றது நிதர்சனம் தான். அதுதான் சார், நிறைய பேத்துக்கு புரியல. ஒரு சிலருக்கு புரியுது. புரிஞ்சவங்க கொஞ்சம் சமாளிச்ச மாதிரியும் இருக்கிறாங்க, அவங்களுக்காக அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கிறாங்க. ஆனா அடுத்த செகண்ட் வாழை ஏத்தி விட்டுறாங்களே, இப்படி விஜய் சேதுபதி அந்த கேப் வந்த உடனே அடுத்த செகண்ட் அந்த எமோஷன்ஸ் வெளியில வருது இல்ல. அந்த எமோஷன்ஸ் இந்த விஜய் சேதுபதி இருக்கிற வரைக்காச்சும் கொஞ்சம் எமோஷன்ஸை கட்டுப்படுத்தணும்ன்ற அந்த ஒரு நிலை வேணும். அது ஒரு சிலர்கிட்ட இருந்தது முன்னாடி சீசன்லாம். இவங்க அடுத்த செகண்ட் அந்த கேப் கிடைச்ச உடனே சார் நீங்க சொன்ன மாதிரி போன சீசன்ல எல்லாம் வந்து சார் யாருமே வந்து இந்த மாதிரி அவரு முன்னால, அதாவது இல்ல. நம்ம மெயின் பாஸ் முன்னால யாருமே பேசல சார். இதுதான் வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தது கூட யாரோ சொன்னாங்க போன 2 சீசனுக்கு முன்னாலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரியான ஒரு எந்த சீனுமே இல்ல சார். இந்த சீன்ல எல்லாரும் டாப் டு பாட்டம் வந்து 17 பேர் இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 12 பேர் அந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அமைதியா முகத்தை வைக்காம ஒரு ஒரு மாதிரியா ரியாக்ஷன் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அது என்ன காரணம்னா, ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. இவரோட ஒரு கனெக்ஷன், அந்த கனெக்ஷன் இருக்கிறப்ப அவர் வந்து சாதாரணமா பழகுறாருன்றப்ப இவங்க கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். அந்த அட்வான்டேஜ்ன்றது எடுக்க கூடாதுன்றதுதான் அங்க அங்க முக்கியமான புள்ளி. என்னதான் இருந்தாலும் அவர் வந்து நம்மள ஹோஸ்ட் பண்றாரு, அவர் தான் கண்காணிக்கிறாரு. அப்போ அந்த கண்காணிப்புக்குள்ள ஒரு உயர்ந்த இதுல நிலையில இருக்கு. அப்ப அவருக்குரிய மரியாதை என்னன்றது இருக்குது, நம்ம பேசும்போது என்ன இருக்குது. ஆனா மரியாதை கொடுக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. கரெக்ட் சார். அது அதுதான் கொடுக்குற மாதிரி நடிக்கிறாங்களே ஒழிய அங்க நடிக்கிறாங்க, இல்ல. வேற உண்மையா மரியாதை கொடுக்குறாங்களா தான் இல்ல. ஏன்னா அடுத்த செகண்ட் என்னதான் நீ இது பண்ணாலும் அடுத்த செகண்ட் நாங்க மாறிடுறோன்றப்ப, இது வீட்டுல நடக்கிற விஷயம் தான். ஆனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா நடக்குதுன்றது சார் உண்மை. நம்ம நிறைய நேரம் நம்ம எல்லாம் பேசுறோம்ல சார், நீங்களா இருங்கன்னு சொல்றோம்ல. நம்ம எல்லாம் முதல்ல சொல்லிட்டு இருக்கும்போது வேற மாதிரி இருந்தோம், பெண்கள் வந்து அடிமையா இருந்தாங்க. இப்போ வந்து சுதந்திரம் கொடுக்குறோம் அப்படிங்கிறோம். அது எப்படி ஆயிருது அப்படின்னாக்கி இப்ப வந்து சுதந்திரங்கிறது ஓவரா போயிட்டே இருக்கிற மாதிரி, நீங்களா இருங்கன்னு சொல்றது இப்ப எங்க போனாலும் அவங்க அவங்களாதான் இருக்கிறாங்க. அந்த இடத்துலயும் நம்ம வந்து டிராபேக்கா தான் போயிட்டு இருக்கு. இல்ல, அது எப்பயுமே அப்படிதான். அதாவது என்னன்னா, எனக்கு சுதந்திரம் கிடைக்குதுங்கிற பட்சத்துல நான் அதை எப்படி பயன்படுத்தணுன்றது தெரியாது. அந்த பயன்படுத்தணுன்றது தெரியாதுன்றதுனால நான் என்ன பண்றேன், எனக்கு சுதந்திரம்னா நான் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். அது ம். சுதந்திரம் இல்லைன்றது தெரியறது இல்ல. அதனால பாதிக்கப்படுறதும் நான் தான் அப்படின்றதும் புரியாது. எப்போ பாதிக்கிறாங்களோ அப்பதான் புரியும், பாதிக்கப்படுதோ கரெக்ட். அப்பதான் புரியும். இந்த பொண்ணு கூட, இந்த நேத்துக்கு வெளியே அமிச்சாங்களே அந்த பொண்ணு கூட பாத்தீங்கன்னா, இந்த வாரம் கொஞ்சம் அமைதியா இருந்தா. அதுக்கு முன்னாடி 2 வாரம் வந்து ரொம்ப பேசினேன். கரெக்ட் சார், அவங்களோட ஏவிலேயே காமிச்சப்பவே அதான். தெரிஞ்சு போச்சு அதுல. ஆமா, ரொம்ப பேசினா. ரொம்ப அவ பேசுறத பார்த்தா இவ்வளவு தரக்குறைவா பேசு, இந்த பொண்ணு இவ்வளவு ஃபாஸ்டா பேசுது, ரொம்ப ரொம்ப பேசினா. இந்த ஒரு வாரம் மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே சைலண்டா இருந்தா. ஒருவேளை அவளுக்கு டவுட் வந்துச்சே என்ன தெரியல, இந்த வாரம் நம்மள தூக்கிட்டு வாங்கல அப்படின்னு டவுட் வந்துச்சு என்ன இருக்கலாம் தெரியல. இருக்கலாம். தெரியல. ஆனா வந்து இல்ல, எனக்கு தெரிஞ்சு தூக்கிடுவாங்கன்னு தெரிஞ்சதை விட இப்படி போனோம்னா நம்ம நிலைமை மோசமாயிடும்னு நினைச்சு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருப்பான்றதுதான் நான் அதுக்குள்ள கவனிக்கிறேன். மக்கள் வந்து அதுல வேற வந்து மாதிரி. கரெக்டா இது நடந்து போச்சு. அதுல போன வாரத்துல வந்து அந்த 2 பேர் பார்வும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அந்த இவரும் எஸ்கேப் திவாகரும் ஆயிட்டாரு. ஆமா, திவாகரும் திவாகர் எஸ்கேப் ஆயிட்டாரு. இந்த வாரம் மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து நான் இன்னொரு விஷயம். ஆக்சுவலா ரொம்ப தலை தான் வெளியே போவாரோ அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அஹ், போன வாரத்து தலை. ஆமா, நம்ம இவரு துஷார். ஆமா சார். துஷார் இல்ல, அவரு வெளியில போல வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து இது அதான் இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னதான் அவங்க ஒரு மாதிரி இருந்தாலும் ஓட்டு பெர்சன்டேஜ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஓட்டு ஆமா விழுறது வந்து சார். அது அது வித்தியாசமா ஆஹ் இருக்குது. ஆஹ் அது வந்து அது அது நம்ம எடுத்துக்க முடியாது. அதுல என்ன பாலிடிக்ஸ் நடக்குது என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனா வந்து
வெளியே போறது போறதுன்றது அடுத்தது, உள்ள நம்ம எப்படி இருக்கோன்றதுதான் முக்கியம். உள்ள எப்படி இருக்கோம், எப்படி நம்ம இப்ப சமாளிக்கிறோம், அது ம். அது ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு. இவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இது. இது வந்து என்னன்னா, அந்த கேம் சார், அந்த கேமை பத்தி பேசுவோமா சார்? ம், அந்த ம், ஜூஸ் கேம் ஆமா, சொல்லுங்க சார். அது வந்து பாலிடிக்ஸ் பண்ண மாதிரி பண்ணாங்க இவங்க பண்றது. அதுல இது வந்து அதுதான் அங்க மக்கள் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் குழந்தைங்களோட பார்க்க முடியல அப்படின்றது ஒரு கேள்வி வேற வந்தது. அந்த கேள்விக்கு விஜய் சேதுபதி சொன்ன பதில் வந்து அது வந்து அதுவும் ஒரு கான்ட்ராவர்சியா வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இல்ல, அவரு அழகா பதில் சொன்னாரு, ஆனா ரிமோட் உங்க அது கையில இருக்குன்ட்டாரு. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. எதை பார்க்கணும் நானு, எதை பார்க்க கூடாதுன்றது நாம தான் முடிவு பண்ணணுமே தவிர நம்ம பார்த்துட்டு ஆனா நமக்கு பிடிக்கலன்னா ஆனா பார்க்க. ஒண்ணு சார், இப்ப நம்ம வந்து பாக்குறது முடிவு பண்ணி உக்காந்துடுறாங்க ஆமா குழந்தைங்களோட. ஆமா இது வந்து ஆமா ஒரு ஷோ தான் ஆமா உக்காந்துடுறாங்க. ஆமா ஆமா. ஆனா அப்ப சீன் வரும்போது நம்மளுக்கு அடுத்தது என்ன அவாய்ட் வரப்போகுதுன்னு பண்ண எப்படி முடியாது. தெரியும்? அது அவாய்ட் பண்ண முடியாது. அது ஒரு ஆ, அதுதான் உண்மையான அப்ப நிலை. ரிமோட் நம்ம கையில இருந்தா கூட என்ன, நம்ம முத நாளே பார்த்து பார்க்க வச்சுட்டு முடியாது. அடுத்த நாள் காமிச்சா பார்க்க மட்டும்தான் முடியாது. நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது அது கரெக்ட் தான். ஆனா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பாக்குறதுக்கு டிவில தான் பார்க்கணும்னு இல்ல, ஓடிடில பாத்துடுறாங்க. அது சார், இதுலதான் எல்லாருக்கும் அந்த நிலைமை இருக்கான்னா கஷ்டம் தான் சார். தெரியாது. ஆனா வந்து பாக்குறவங்க மோஸ்ட்லி பாத்துறாங்கன்னு வச்சுங்களேன். ஆனா வந்து இது வந்து இத வந்து இந்த போர்டு கண்ட்ரோல் பண்ண, இந்த மாதிரி சில விஷயங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா நல்லா தான் இருக்கும். அது வரம்பு மீறி போறதுன்றது. ஏன்னா இன்னொரு செய்தி என்ன, மத்த சேனல்ல மத்த மொழியில இருக்கிற பிக் பாஸ் எல்லாம் வந்து அதை விட நம்மளோட இது மேலுன்றதுதான் நமக்கு பாக்குறப்ப தெரியும். ஆனாலும் அந்த நிலைமைக்கு போகும்ன்றது, நம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்றது இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது. ஆமா சார். தெரியுது. நான் அதுல என்ன பார்த்தேன்னா சார், அவங்க வந்து ஒண்ணு வந்து அந்த பாட்டில் எடுக்கிறதுக்காக அடிச்சுக்கிட்ட விதம், அது வந்து அதை தனியா பிரிச்சு விட்டுட்டாங்க. அதாவது 3 4 கேட்டகரியா பிரிச்சு விட்டுட்டு, ஒருத்தர் பாட்டில், ஒருத்தர் ஜூஸ், அந்த மாதிரி எல்லாமே தனியா பிரிச்சுட்டு வந்தாலும் நம்மளோட வாழ்க்கை இதை தான் அதுல காமிக்கிற மாதிரி இருக்கு. நீ வந்து தனியாலாம் நின்னு வாழ முடியாது, உன்னை சுத்தி நீ 4 பேர் உனக்கு சுத்தி இருக்கணும். ஒருத்தன் உனக்கு பாட்டில ஒழுங்கா எடுத்துட்டு வந்து கொடுத்தாதான் உனக்கு அடுத்த ஸ்டெப்பு. இன்னொரு இது நீ அதை இன்னொன்னு என்ன பண்ணிருந்தாங்க சார்? செக்கிங், குவாலிட்டி செக்கிங், ஜூஸ் செக்கிங் போடுறது, வந்து, ஜூஸ் செக்கிங் போடுறது. ஒண்ணு, குவாலிட்டி இது ஜூஸ் ஒண்ணு, பாட்டில் எடுத்து கொடுக்கறது ஒண்ணு, கழுவுறது வேற இல்ல சார்? இல்ல, கழுவுறது அவங்க தான் நினைக்கிறேன். இவங்க ஜூஸ் போடுறவங்க தான் கழுவி கொடுக்கும். மூணு மூணு கேட்டகரி தான். 3 கேட்டகரி தாங்களா? பாட்டில் எடுத்துட்டு வந்து கொடுக்கறது, ஜூஸ் போடுறது, டெஸ்டிங், குவாலிட்டி டெஸ்டிங். ஆ. சோ அது எல்லாத்தோட கோஆபரேஷன் இருந்தா மட்டும்தான் நம்ம முன்னேற முடியும் அப்படிங்கறது அந்த இடத்துல ஒரு சிம்பாலிக்கா அது பார்த்தேன் வந்து நானு. அதை வந்து எப்படி ஊழல் நடக்குதுன்ற மாதிரியும் கவனிச்சு காமிச்சிட்டாங்க. எப்படி ஆமா, எல்லாமே யார் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க அவங்களுக்குள்ளேயே எப்படி இது பங்கிட்டு பண்றோம், போயிருது. இப்பதான் ஊழல் நடக்குதுன்ற மாதிரியும் கவனிச்சுட்டான். அந்த மாதிரி ஒரு 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 ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்கன்னு வச்சுங்க. ம், ம். அது வந்து நடப்பதை காமிச்சாலும் நமக்கு பாக்குறதுக்கு சிலருக்கு கொஞ்சம் அது கஷ்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கை அமுக்கி இன்னொன்னு விடுறது, என்னன்னா கால் சார், அமுக்கி விடுறது இதெல்லாம் ஓவரா அதுதான் இருக்கு. சார், அது அது வந்து ரொம்ப ஓவர். அது அது ஆமா அது ஆக்சுவலா அந்த சீன் வந்து நானுமே சொல்லிட்டே இருந்தேன் நானு. அது தேவையே இல்லாத விஷயம் அது. தேவையில்லாத வேலை அது. அவங்க எல்லாம் பண்ணியிருக்க கூடாது. அது என்னன்னா அவங்களோட அவங்களோட அதான் அதுதான் அவங்க நீங்க இமேஜ் அவங்க டேமேஜ் சாப்பாடு பண்ணிக்கிறாங்க. கொண்டு வந்து குடுக்குறீங்க, ஓகே. சாப்பாடு கொடுங்க, ஓகே. ஊட்டி ஆமா விடணும்னு அவசியம் ஆமா. கிடையாது. அதான். அந்த இது அளவுக்கு வந்து லோவா இந்த இறங்குறதுங்கிறது இடத்துல தான் இந்த தேவையில்லை. இடத்துல தான் அவங்களோட கீழ்த்தரமான புத்தி தெரியுது அப்படின்றது ஒண்ணு. என்னதான் நீங்க வெளியில நீங்க பிரபலம் அடைஞ்சதால உங்களோட கீழ்த்தரம் வெளியில தெரிஞ்சுச்சு. உங்களோட தரம் வெளியில தெரியுது. அந்த தரம் வெளியில தெரியப்ப மக்களோட மக்களோட மத்தியில வந்து உங்களோட உங்களோட நிலை மாறும். ஒவ்வொருத்தரோட நிலையும் மாறும். அது இது உண்மையாவே வந்து உள்ள வந்து நல்ல ஒரு இமேஜ் இருக்கிறவங்கள தான் கூப்பிடுறாங்க. அந்த பிரபலம் தான் ம். கூப்பிடுறாங்க. அந்த பிரபலமா வரப்ப இன்னும் கொஞ்சம் உங்களை நீங்க பிரபலப்படுத்திக்கிறது எப்படின்றதுதான் நம்ம முக்கியம். இவங்க கூட பிரியங்கா தானேங்க, நம்ம அவங்க பிரியங்கா தானே ஹோஸ்ட் அவங்க ஹோஸ்டா இருந்த ஹாஸ்டல். பிரியங்கா தான். ஆமா அவங்க அவங்க உள்ள வந்தப்ப கூட வந்து ஆமா ஜோவியலா நிறைய பேசியிருக்காங்க. ஆமா எனக்கு இது பண்ணா உனக்கு பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஆமா. அதுல எல்லாமே ஒரு ஒரு நல்லா தான் இருக்கும், ரொம்ப இந்த கேஷுவலா மாதிரி இருக்கும். இருக்காது. இந்த மாதிரி ஆமா, மட்டரகமா இருக்காது. ஆமா. அவங்களது எல்லாமே கேஷுவலா ஆமா ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க இதுல இருந்தது. எதுவுமே குறை இந்த சொல்ற மாதிரியே இத்தனை வரல. முறை விட இந்த பக்கம் இந்த முறை கொஞ்சம் இவங்க எல்லாம் கொஞ்சம் மட்டரகமா நடந்துக்கிறாங்கன்ற மாதிரி தான் எல்லாருடைய பார்வை இருக்கு. ம், ம், அது ம். அது இவங்களுக்கு வெளியில வந்த பிறகுதான் தெரியும். உள்ள இருக்கிறப்ப தெரியாது அவங்க. இல்லைங்க சார், உள்ள அவரு நம்ம விஜய் சேதுபதி சாரோட இதே வந்து ஹிண்ட் கொடுக்கறது. அவர் தான் ஆமா சொல்றாரு, நான் என்ன நடக்குதுங்கிறத நான் ஹிண்ட் கொடுக்கறது ஆமா தான் என்னோட ஆமா வேலைன்னு. ஆமா ஆமா அந்த ஆமா ஹிண்ட் அவரு கொடுக்கவும் செய்யறாரு. அதை ஆமா. வந்து ஷார்ப்பா அப்சர்வே பண்ண முடியல அவங்களால.
இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு 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 ஷோ பார்த்துட்டு இதுல ஒவ்வொருத்தரும் எப்படி எல்லாம் மார்க் வாங்கினாங்க, எப்படி எல்லாம் இவங்க நடத்துக்கிட்டாங்கன்றத பேஸ் பண்ணி வர. ஆனா அதே மாதிரி இங்க கிடைக்கும் அடுத்த ஷோலன்றது அவங்களுக்கு அதே மாதிரி நடந்துக்குன்னா கிடைக்குமா, நம்மள வச்சிருப்பாங்களான்றதெல்லாம் நடக்காது. அது அது உங்களுக்கு புரியல, அந்த உண்மைத்தன்மை புரியல. கரெக்ட் சார். அது அதுதான். போன தடவை எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஹோஸ்ட் சொல்றதை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன் அவர் சொன்னாருன்னு நிறைய தடவை யோசிப்பாங்க. உள்ள இருக்கிற மக்கள் எல்லாமே கேண்டிடேட்ஸ் அத்தனை பேரும் யோசிச்சு பார்த்திருக்கோம். இந்த இதுல இது வரைக்கும் ஒரு 4 வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் யாருமே வந்து விஜய் சேதுபதி சார் இந்த பாயிண்ட் ஏன் சொன்னாரு அப்படிங்கிற டிஸ்கஷன் உள்ள வரவே இல்லை சார், நம்ம அதை பார்த்த பத்தி வரைக்கும். அதை பத்தி நம்ம ஒன் யோசிக்கல. ஹவர் ஒன் ஹவர் அடுத்த தான் பாக்குறோம். செகண்ட் அடுத்த செகண்ட் அவங்க நிலைமை நார்மல் போயிடுறாங்கல்ல. அவங்களுக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்து தான் நடக்குதே ஒழிய இவரு ஏன் இப்படி சொன்னாருங்கிற வார்த்தையே வரல. சோ அந்த கிளாரிட்டி யாராவது ஒருத்தராவது டிஸ்கஸ் பண்ணாதானே உங்களுக்கு அடுத்த பாயிண்ட் ஏதாவது கிடைக்கும். அந்த மாதிரி டிஸ்கஷனே இல்ல இல்லாதப்ப அந்த மாதிரி அவங்களே டிஸ்கஷனே இல்ல. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் வராரு வீக்கெண்டானா பேசிட்டு போயிடுறாரு, நம்ம பாட்டு என்ன நடக்கணுமோ நடக்கும், அடுத்த வாரத்தை கரெக்ட். அடுத்த இதுல நடக்கும். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க வந்து சிந்திக்கிறாங்க சிந்திக்கலன்றது அடுத்தது. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு அடுத்த சவால் வந்துருது, சார் டாஸ்க் வந்துருது. அந்த சவால் வரப்ப டாஸ்க் வரப்ப இவங்களோட மனநிலை சிந்திக்கிறதை விட இந்த சவாலை எப்படி சமாளிக்கிறதுன்ற அந்த இது போயிடுது. சார் இதே அதுல தானே சார் போன சீசன் 9 வரைக்கும் அப்படிதானே சார், இந்த ஆமா இது புதுசு அப்படிதான் இல்லைங்களே. வரும், அப்படிதான் வரும். ஆனா ஆமா. அதுல அது அந்த அதுதான் அந்த அந்த இந்த வயசுல கிடைக்கக்கூடிய முதிர்ச்சின்றது இதுதான். இந்த வயசுல சின்ன ஒரு பசங்க அதான் சிலருக்கு. சார். அதுல நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா ஒரு 2 3 ஒரு பெரியவங்களை வச்சு முதல்ல எல்லாம் இருந்தப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2 3 பெரியவங்க இருப்பாங்க ஆமா ஆமா ஆமா. நடுவுல. இந்த இதுல வந்து ஒரு 2 3 பெரியவங்கங்கிற யாரும் கிடையாது, யாருமே இல்ல. யாருமே இல்ல, யாருமே தனியா இல்ல. வந்து யங்கர் ஜெனரேஷனை மட்டும் உள்ள விட்டு வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அவர் ஒரே ஒரு டைரக்டர் இருந்தாரு, அவரையும் ஃபர்ஸ்ட் வெளியே எடுத்துட்டாங்க. இல்ல அவரு வந்து சரியில்லை, அவர் இல்லாதது எனக்கு தெரிஞ்சு இல்ல நல்லதுன்னு சார் தோணுது. அது இல்ல, நான் என்ன சொல்றேன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய முதல்ல சேரன்லாம் அவர் எவ்வளவு நாள் இருந்தார்ல, சேரன் சார் சேரன்லாம் மெச்சூர்டா, ரொம்ப மெச்சூர்டா நல்லா டைரக்டர். நடந்துக்கிட்டாரு. சேரன்லாம் சோ நல்லா அந்த மாதிரி மெச்சூர்டா. ஒரு 2 3 பெரியவங்க வந்து எப்பவுமே கொஞ்சம் மெச்சூர்டு ஆளுங்க வந்து உள்ள இருக்கும்போது இப்ப கனி இருக்காங்க, அவங்க கொஞ்சம் ஆமா மெச்சூர்டா தான் மெச்சூர்டா தெரியுறாங்க. இருக்காங்க. அந்த ஆனா அவங்க இஸ் நாட் விக்ரம் வெரி விக்ரம் ஸ்ட்ராங். கூட ஓரளவுக்கு மெச்சூர்டா தான் இப்ப கொஞ்சம் ரியலைஸ் பண்றான். சார் ஆனா அவரு யங்கர் ஜெனரேஷன் தானே சார், ஆமா யூ கான். இருந்தாலும் அந்த அந்த ரியலைசேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது அவங்க கொஞ்சம் எமோஷனா போக கூடாது, அதிகமா நம்ம கொஞ்சம் நம்மளோட எமோஷன்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்ன்றதெல்லாம் அவனுக்கு ஓரளவுக்கு ரியலைஸ் பண்ணியிருக்கான்ற மாதிரி உணர்ந்து இருக்கிறான்ற மாதிரி தெரியுது. போக போக பார்த்தா தான் தெரியும். ம் ம் ம். இந்த பொண்ணு கொஞ்சம் கனி கனி வந்து ஓரளவுக்கு மெச்சூர்டா தான் இருக்குது, கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுது. ஆனா எல்லாரும் மனுஷன் தான்றதையும் நம்ம அங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. எல்லாருக்குமே அந்த ஆமா உள்ள இருக்கக்கூடிய அது விஷயம் சரி. இப்ப நம்ம அதான் நம்மளே சொல்லிக்குவோம்ல, நம்ம டீமா போய் உட்காந்தோம்னாலும் நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல தாங்காது சார். முடியாது, நம்ம இங்க முடியாது, ஸ்கிரீன்ல பார்த்து பேசுற ரெண்டு முடியாது, மணி முடியாது. நேரம்ங்கிறது வேற. ஆமா நேர்ல வந்து நம்ம ஒன்னா இருக்கிறது ஒரு 2 நாள் முடியாது, கஷ்டம் இருக்கிறது கஷ்டம். முடியாத விஷயம். இல்ல கஷ்டம் அது. அதுவும் இந்த மாதிரி ஷோல அது வந்து ஒண்ணு சார். ஆனா இப்ப இவங்க போயிருக்கிறது 100 நாளுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். 100 நாளைக்கு தான் நம்ம இருக்க போறோங்கிறது நல்லா தெரியும். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஜாப் எம்ப்ளாய் பண்ணிருக்கிற மாதிரி தான், ஒரு கேண்டிடேட்டை எம்ப்ளாய் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். சோ அந்த இதை வந்து இவங்க வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிடணும், பண்ணி முடிச்சிடணும். அட்லீஸ்ட் இதை வந்து ஒரு வாழ்க்கையா எடுத்துட்டு நம்ம அதை 100 நாளைக்குள்ள நல்லபடியா பண்ணணுங்கிற அந்த ஒரு நினைப்புல பண்ணாங்கன்னா என்ன மீதி. நீங்க சொல்றதுதான் சரி. ஆனா வந்து உள்ள போகும்போதே உங்களுக்கு தெரியும் இதுதான் இங்க சூழ்நிலை. ஒவ்வொரு நாளும் நம்ம எத்தனை நாள் இருக்கிறோமோ அத்தனை நாள் நமக்கு சம்பளம் இருக்குது. ம். ஒண்ணு, இந்த சம்பளம் வேணும்ன்ற பட்சத்துல இதையும் தாண்டி தான் நம்ம போட்டியில ஜெயிக்க போறது. அப்ப இந்த போட்டியில ஜெயிக்கணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை இவங்க முடிவு பண்ணிருக்கோம். இவங்க என்னெல்லாம் பண்ணலான்றது அடுத்தது. இவங்க முதல்ல முடிவு பண்ணிட்டு போறது என்னெல்லாம் பண்ணலான்றதா முடிவு பண்றாங்களே தவிர என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை இவங்க முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இந்த ப்ராசஸ்ல வந்து அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும், எங்க நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். இது வந்து முழுக்க முழுக்க உங்களோட உணர்ச்சிகளை தூண்டி விடுற ஒரு ஷோ. உங்களோட அதேதான் சார். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இது வந்து ஒரு வேலைக்கு ஒரு ஆபீஸ்க்குள்ள போற மாதிரி தான். ஆமா சரிங்களா? அது வந்து ஆபீஸ்ல போகும்போது நம்ம கண்டிப்பா நம்மளோட கோவத்தை எல்லாம் எதையும் ஆமா காமிக்க எல்லாம் முடியாது. காமிக்க முடியாது. எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கணும். அவங்க என்ன சொல்றாங்களோ சொல்லி முடிச்சு எதை வேலை, இது என் டாஸ்க்குங்கிறத நம்ம வேலைன்னே வச்சுக்கலாம். ஓகேங்களா? எல்லா டாஸ்க்கும் கொடுக்குறாங்க, வேலை கொடுக்குற மாதிரின்னு. என்ன அந்த நடுவுல வந்து யூ கேன் கம் பேக் ஹோம் அண்ட் ரெஸ்ட், அந்த மாதிரியான ஒரு பிரேக்கே உனக்கு கிடைக்காதாங்க. கிடையாது. நைட்டு 11:30 வரைக்கும் கூட உன்னை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. நேத்து அவர் சொன்னாரே தூங்க விடாம இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். ஆனாலும் நம்ம வேலை பார்க்கறதுங்கிறது வருஷக்கணக்கா வாழ்க்கை பூரா பார்க்க போறோம். ஆனா இது 100 நாள் தான். அந்த ஒரு மெச்சூரிட்டியோட உள்ள போனாங்கன்னா தே கேன் ஹேண்டில்.
இல்ல அதுதான் இது இது வந்து என்னன்னா மெச்சூரிட்டி இருந்தாலும் இருக்கிற சூழ்நிலை வரும்போது இவங்களோட மனநிலை மாறிடும்ன்றது இயல்பு ஒண்ணு. ஆனா அதுலயும் நாம எப்படி நம்மள கவனிக்கிறோம், நம்மளோட கவனம் எதுல சிதறாம இருக்குதுன்றதுல ஒரு பாயிண்ட், ஒரு துளி அவங்க மண்டையில இருக்கணும். ஆனா அது வந்து அதுதான் சார், ஒரு 4 பெரியவங்க உள்ள இருக்கணுங்கிறது என்னோட பாயிண்ட். இல்ல அதுக்கு அவங்களுக்கு தானே அந்த பிடிக்குது ஷோ. பிடிக்கல. பெரிய ம். இல்ல பல நேரங்கள்ல பெரியவங்களே இப்ப பல பெரியவங்க வந்து ஒண்ணும் இல்லாத போயிட்டாங்கன்னு வச்சுங்க. ஏன்னா அவங்களால முடியல. இத இருக்கு. ஒரு சிலர் மட்டும்தான் வந்து அதுல இத மெச்சூர்டா நடந்துக்கிற விஷயங்கள் இருந்தது தவிர, மற்றபடி போன முறை கூட அந்த இவங்களோட வீட்டுக்காரன் வந்தான், அந்த பொண்ணு இருக்காரு, அந்த ரஞ்சித் வந்தாருல்ல. ஆமா சார். ரஞ்சித் அவர் கூட ரொம்ப மெச்சூர்டா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா அவரும் பல நேரங்கள்ல ஒரு நல்ல டைரக்டர், ஒரு நல்ல நடிகனும் கூட டைரக்டராகவும் இருந்தாரு. ஆனா ரொம்ப சார் இல்லாத அந்த மாதிரி ஒரு மெச்சூர்டு ஒரு எழுத்தாளர்கள் அந்த மாதிரிலாம் ஸ்னேகன்லாம் வந்தார் இல்லைங்களா? ஆமா அப்ப ஆமா என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தாட்ஸ் உள்ள இருக்கு. அது மாதிரி இதுல இல்லைங்கிறது தான் என்னோட ஆள் பாயிண்ட் கிடைக்கணும், சார். இங்க ஆளும் கிடைக்கணும். அது ஒரு பிரச்சனை இருக்குது இவங்களுக்கு. அது உள்ள வர்றதுக்கு. இருக்குது. ஏன்னா ஒரு சிலருக்குலாம் தெரியும் இங்க உள்ள போனா நம்ம டேமேஜ் ஆகி வெளில கண்டிப்பா. வந்துருவோம் அப்படின்றதுனால ஒரு சிலர்லாம் போறது கிடையாது. உண்மை. எப்பயுமே வந்து ஒரு விஷயம் என்னன்னா பர்சனல்னு வரப்ப நம்மளோட வெளியில என்ன வேணா இமேஜ் இருக்கலாம். என்னோட பர்சனல், நான் உன்னுடைய சொந்த விஷயங்கள்னு வரப்ப நான் எப்படி வேணா நடந்துக்குவேன்றது வீட்டுல இருக்கும். அது வெளியில வரக்கூடாதுன்றது தான் பெரும்பாலும் பார்ப்பாங்க. பெரும்பாலும் பர்சனலா வந்து வீட்டுல இருக்கிறது வந்து நம்ம நல்லா பழகுறவங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிற வீட்டுல போய் ரொம்ப க்ளோஸ் ஆகும்போது தான் அந்த சொந்த விஷயங்கள் வெளியில வருது, பர்சனல் வெளியில வருது. அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இங்க அதிகம். இங்க அதிகம் அந்த வாய்ப்புகள் வாய்ப்பு. இருக்கு சார். நான் என்ன அதுதான். சொல்றேன், இப்ப வந்து வாழ்க்கை நிலை இல்லாதது அப்படிங்கிற மாதிரி இந்த வாரத்துல கூட நான் வெளியே போயிருவேன் அப்படிங்கிற ஆமா மனுஷனுக்கு பொறுமை எப்ப ஆமா வேணும் ஆமா அப்படின்னாக்கா ஆமா என்ன சொல்றாங்க, வாழ்க்கை வந்து நிலை இல்லாதது, நீ உன்னோட பொறுமையை வச்சு கடைபிடிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எண்ணத்தோட இவங்க உள்ள இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வாரத்துல நான் வெளியே போயிருவேனான்னு தெரியல, லெட் மீ பிஹேவ் ப்ராப்பர்லி அப்படின்னு ஒவ்வொரு வாரம் அவங்க தள்ளினாங்க அப்படின்னாக்கா இதுல ரெண்டு ஈஸியா சான்ஸ் ஈஸியா கொடுக்குறான். வந்துடலாம். ஒரு இந்த வாரம் நீங்க எஸ்கேப் ஆயிட்டாலும் அடுத்த வாரம் நீங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறான். நீங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறான். அதையே நீங்க ஒழுங்கா பயன்படுத்தணும்ன்றது அந்த அந்த இந்த ஷோவோட இதுவை தவிர அந்த அந்த உணர்வு இருக்கணும். நான் ஓகே இந்த வாரம் நான் வந்து இதுல வரல, லிஸ்ட்ல வரல. அப்ப நான் லிஸ்ட்ல வரேன்னா அடுத்த வாரம் நான் பொழைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பும் எனக்கு கிடைக்குது. அப்ப நான் அதை பயன்படுத்தணும். போன முறைலாம் ஒரு வாய்ப்பு தான் இருந்தது, இந்த மாதிரி ரெண்டு வாய்ப்பு கொடுக்குறேன். ம். அதாவது உங்களுக்கு உங்களுக்கு லிஸ்ட்ல வராது ஒண்ணு, நீங்க லீடர் ஆனா ஒண்ணு. நீங்க கேப்டன் ஆயிட்டீங்க அப்படின்னா, நீங்க சார் கேப்டன் தலையாயிட்டீங்க. எப்பவுமே அப்படிதானே சார்? அதுதான் எப்பயுமே அது. மகிழ்ச்சிங்க. அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். இந்த வாரம் வந்து நம்ம இமேஜ் டேமேஜ் ஆகுறத பத்தி தான் பேசியிருக்கோம். இது எல்லா ஷோலயும் நடக்கிறதா, இந்த வாரம் ரொம்ப நடந்த மாதிரி இருந்தது. அந்த அடுத்த வாரம் எப்படி இவங்க எல்லாம் இமேஜை காப்பாத்திக்கிறாங்கன்றத பார்ப்போம். மகிழ்ச்சி. தேங்க்யூ நன்றி. சார். தேங்க்யூ சார்.